ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுண்ட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 12th படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி 12th காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் இருக்கலாம். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சில பேர் பிகாம் பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் லிட்ரேச்சர் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் இந்த பிகாமில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது, அதாவது டிபார்ட்மெண்ட்ஸ் பிகாமில் என்னென்ன மாதிரியான சப் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். பிகாம் ஜென்ரல் நினச்சிட்டு இருப்பாங்க, அது பிகாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஏ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும் பட்சத்தில் அவங்களுக்காக நான் இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாமில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். இதுதான். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் பார்க்க போகிறீங்க, அது நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வாரீங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை நீங்கள் சப்ஸ்கிரைப் மூலியமாக எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். பிகாமில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது? பிகாம் அக்கௌண்டன்சி, பிகாமில் அப்ளைடு எக்கனாமிக்ஸ். ஸோ இது பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ நான் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிகாமில் பேங்கிங் அண்டு ஃபைனான்ஸ், அதுக்கடுத்து பிகாமில் பேங்கிங் அண்டு இன்சூரன்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிகாமில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிகாமில் இ காமர்ஸ், அப்புறம் ஃபினான்ஸ், ஃபாரின் ட்ரேடு மேனேஜ்மெண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது. பிகாமில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் இருக்குது. பிகாமில் மார்க்கெட்டிங் இருக்குது. பிகாமில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாரும் பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் பிகாம்லேயும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிகாமில் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்குது. பிகாமில் டாக்ஸ் ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பிகாமில் டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிகாமில் வந்துட்டு மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்குது. பிகாமில் பேங்கிங் மேனேஜ்மெண்ட் இருக்குது. காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்குது. அப்புறம் ட்ரெடிஷ்னலாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் அக்கௌண்டிங், அப்புறம் கம்பெனி செக்ரட்டரி, அப்புறம் சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாமில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வெறும் பிகாம் எடுக்கிறதுனால இதில் ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ணலாம். 20க்கும் மேற்பட்டது நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இது போக ஹானர்ஸ் குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாம் ஹானர்ஸில் அக்கௌண்டன்சி இருக்குது, அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் இருக்குது, அப்புறம் எக்கனாமிக்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது. இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹானர்ஸில் இருக்குது. ஏன் ஹானர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 years கோர்ஸாக இருக்கும். மற்றபடி பிகாமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் அப்படிங்கிறது 3 yearsஆக இருக்கும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நான் சொன்னது. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நியர்லி ஒரு 30 டைப் ஆஃப் பிகாமில் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ 12th காமர்ஸ் குரூப் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க, எக்ஸாமும் வந்துட்டு போய்கிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிகாமில் மட்டுமே இருக்குது. ஸோ இதில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அது எது ரொம்ப ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை எடுத்து படிங்க. நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் வரட்டும். ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் துணுக்கு மூட்டை அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் காமர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். என்னையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சோசியல் மீடியா பேஜஸ்லாம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்னும் நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.